வாழ்த்தி மகிழ்வோம். வாழ்த்தி மகிழ்வோம். வாழ்த்தி மகிழ்வோம். இன்று நாம் 64,800 ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்பெயின் நாட்டில் நீண்ட கை கால்கள் குறியீடு கொண்ட ஒரு காலம் என பதிந்ததை சவுத்தாம்ப்டன் பல்கலைக்கழகம் பதிந்ததை நாங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம். ஸ்பெயின் நாட்டில் வடபகுதியில் கான்டாபிரியாவில் உள்ள லா பாசிகா குகையில் கண்டுபிடித்த அந்த சிவப்பு நிறம் கொண்ட அந்த ஏணி போன்ற வடிவம் உள்ள ஒரு அமைப்பினை கண்டுபிடித்துள்ளன. இவை கிட்டத்தட்ட 64,800 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கக்கூடும் என்பதனை விலங்குகள் 290க்கு மேல் உள்ள விலங்குகள், ஓவியங்கள், குறியீடுகள் பல கொண்ட அந்த யுனெஸ்கோ உலக பாரம்பரியம் கொண்ட அந்த இடத்தினை தளத்தினை பகிர்ந்து கொள்ளலாம் என்று உள்ளோம். அவற்றுடன் ஒரு நொடி பாவாக இந்த பதிவில் 64,700 ஆண்டுகளுக்கு தகுந்த முறையில் ஒரு நொடி பாவிலும் தகுந்த பகிர்ந்து கொள்ள உள்ளோம். இவை நமக்கு ஏன் தேவை என்று நாம் ஒவ்வொருவரும் கேட்கக்கூடும். நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக, சிறந்த எடுத்துக்காட்டாக என்றும் விளங்கக்கூடிய இந்த பகுதி நமக்கு ஒரு நிலையான தோற்றத்தை என்றும் நாம் வாழும் இந்த உலகில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் எவ்வாறு முன்னர் நிகழ்ந்திருக்கக்கூடும் என்பதனை பிற்கால மனிதர்களும் அறிந்து கொள்ள வேண்டிய அந்த தன்மையில் முற்காலத்தை பற்றி அறிந்து கொண்டோம் என்றால்தான் தற்காலத்தில் உள்ள அந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் பிற்காலத்திற்கு உதவும் என்ற முறையில் தமிழ் மொழியில் தொடர்ந்து இந்த 1350 கோடி ஆண்டுகளிலிருந்து தொடர்ந்து இந்த பதிவினை மேற்கொள்கிறோம். இந்த 64,800 ஆண்டுகளுக்கு முன்பு நீண்ட கால்கள் கைகள் உள்ள குறியீடு கண்டுபிடித்த காலம் என குறியிடலாம். இவையெல்லாம் நாம் இந்த புவியாகிய இந்த பகுதி எவ்வாறு நிலைத்துள்ளது, ஒன்றாக இருந்த புவி எவ்வாறு பிரிந்து நிலப்பகுதி, நீர்ப்பகுதி என பிரிந்து உள்ளவை, அவை எவ்வாறு பிரிந்து கண்டம் துண்டமாக நிகழ்ந்தவை எல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிகழ்ந்துள்ளது என்பதனை இந்த படத்தின் மூலம் தொடர்ந்து பெறுகிறோம். இவை நமக்கு அறிய வேண்டிய, புரிய வேண்டிய ஒன்று. இவை எவ்வாறு தென்னாப்பிரிக்கா, தென் அமெரிக்கா பிரிந்துள்ள அந்த பகுதியெல்லாம் அந்த வெட்டுண்ட பகுதி கிட்டத்தட்ட ஒன்றாக கூடி பிரிந்த பகுதிகள் என தொடர்ந்து இந்த பகுதியை குறிப்பெல்லாம் உலக வரைபடத்தில் பின்னர் எவ்வாறு இமயமலை உருவாகியுள்ளது என்பதனை இந்திய பகுதி, ஆஸ்திரேலியா பகுதி, தென் ஆப்பிரிக்கா பகுதியெல்லாம் ஒருங்கிணைந்த ஒரு பகுதியாக நமது இந்திய துணைக்கண்டம் நிலவி உள்ளது என்பதனை நாம் தொடர்ந்து இந்த பதிவில் மேற்கொள்கிறோம். இவ்வாறான பதிவுகள் நமக்கு ஒரு நாம் உருவாகிய உள்ள அந்த நிலை, இந்த நிலைக்கு எவ்வாறு படத்திலும் ஓவியத்திலும் குறிப்பிட்டது. இந்த கான்டபிரியாவில் ஸ்பெயின் நாட்டில் வடபகுதியில் பாசியக்கா குகை என்ற அந்த பகுதியில் போலியோ விதி காலத்தை சேர்ந்த மிக முக்கியமான பெரிய குகை ஓவியமாக இந்த பகுதியினை குறிப்பிடுகின்றன. இந்த படத்தில் பார்த்தோம்னா எவ்வாறு நிலத்தடி பகுதி பிரிந்துள்ளும், ஒவ்வொரு பகுதியும் பிரிந்து இந்த இந்திய பகுதி எவ்வாறு ஆசியா கண்டத்தில் மோதி அவை எவ்வாறு இமயமலை உருவாகியுள்ள ஒரு குறிப்பீடாக கருதலாம். இவையெல்லாம் தொடர்ந்து இந்த சூழல் ஆளாதாரமாக கூறக்கூடிய நமது சுற்றுப்புற சூழல் நிலை பெற்று உள்ள அந்த நிலையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய நிலை. இவை ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு ஓவிய தொகுப்பாக ஓராண்டு 1000 வியக்கத்தகு வகையில் யதார்த்தமானவற்றை ஓவியமாக நாம் மானிட பண்புகளுடன் கற்றுக்கொள்ள வேண்டிய நிலை. இந்த கரந்தை சொல்லி கூற வேண்டும் என்றால் 1000 ஆண்டுகள் இன்றையான வியப்பூட்டக்கூடிய யதார்த்தமான மாண்புறு பண்புகள் கடந்து செல்லும் ஒரு மனித வரலாறு. இவை அந்த காலகட்டத்தில் இந்த ஏணி போன்ற தொகுப்புகள் எல்லாம் ஓவியத்திலும் வரைந்துள்ளதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இந்த காலகட்டம். இவையெல்லாம் விலங்கு ஓவியங்கள், பல்வேறு தாம் கண்ட விலங்கு ஓவியங்கள் எவ்வாறு மனித மூளை அவை தொகுத்து வகுத்து புரிந்து கொள்ள வேண்டிய நிலையெல்லாம் நமக்கு நீண்ட கால்களை உடைய மனித இனம் எவ்வாறு நிலை பெற்றுள்ளதெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய நிலை. இவைதான் நமக்கு ஒரு நிலையான ஆதாரத்தை படத்தின் மூலமும் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த பிரிவுகள் எல்லாம் நாம் தொடர்ந்து ஓவியம் எவ்வாறு நிலை பெற்றுள்ளதெல்லாம் தொடர்ந்து அறிய வேண்டிய நிலையாகும். இவை நமக்கு ஒரு
ஒரு குறிப்பிடத்தக்க வகையில் தொல்பொருள் கண்டுபிடிப்பின் மூலம்தான் நாம் தொடர்ந்து அறிந்து கொள்ள முடியும். தற்கால நிகழ்வுகளை நாம் பதியும் நிலையில் இந்த இந்த காலகட்டத்தில் முற்காலத்தில் உள்ளதை பிற்காலத்திற்கு எவ்வாறு பயன்படும் என்பதை வருங்கால சந்த தலைமுறையினர் எவ்வாறு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையான பண்புகளை நாம் ஏற்படுத்தி செல்வோம் என கூறி இந்த பதிவினை மீண்டும் எங்களுக்கு அந்த படத்துடன் கூடிய அந்த குகையெல்லாம் இவ்வாறு நிலை பெற்றுள்ளது. பிரான்சில் யுரேனியம் தோரியம் டேட்டிங் பயன்படுத்தி இந்த 64,800 ஆண்டுகளுக்கு முன்பு தான் இதை நிகழ்ந்திருக்கக்கூடும் என பல்வேறு வரைபடங்கள் அந்த கால அளவை குறிக்கக்கூடிய டேட்டிங் என்று சொல்லக்கூடிய அந்த யுரேனியம் தேரியம் அவற்றின் மூலம் கால அளவை குறிக்கக்கூடிய பண்புகள் மூலம் இந்த பகுதியில் இந்த குகையில் ஸ்பெயினில் மான்ட்ரோவில் உள்ள அந்த குகையில் நிலை பெற்றுள்ளது என்பதனை இவை தனித்துவமான மனித வரலாறு, மனித பண்புகளுடன் மனித வரலாற்று நிலையினை கூறக்கூடியதை நாம் கூறலாம். இவை தொடக்க கால நமது பண்பாட்டினை பகுதியினை நிறைவு செய்யக்கூடிய ஒரு பொருள். இவைதான் பருப்பொருள். கருப்பொருள் தரும் வரையறை உண்டு என்று கருப்பொருள் தரும் இந்த வரையறை எவ்வாறு நிலைபெற வேண்டும் என்பதனை கருத்தாக்கமாக ஒரு நொடிப்பாளில் கூறி இந்த பகுதியினை நிறைவு செய்யும். உருப்பொருள், பருப்பொருள், கருப்பொருள் தரும் வரும் வரையறை. இந்த வரையறை என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் எவ்வாறு நிலைத்துள்ளது என்பதெல்லாம் ஒரு பொருள். இவை பருப்பொருளிலிருந்து பெற்ற அந்த கருப்பொருள் எவ்வாறு தரும் வரும் வரையறை உண்டு என கூறி சிலை உருவம் கண்ட அவை மலைப்பகுதி குகைப்படம் கலை கொண்ட சான்று அங்கே தலைக்கால் வரைபட வரைவு. சிலை உருவம் கண்ட அவையும் மலைப்பகுதி குகைப்படம் கலை கொண்ட சான்று அங்கே தலைகால் வரைபட வரைவு அறிவு வளர்தலைமுறை விரைவு திறன் பயிற்சி எழுச்சி. வரைவு அறிவு தலைமுறை விரைவு திறன் பயிற்சி எழுச்சி. நரைமுறை திரைச்சீலை யாவும் வரையறை செயல் தோற்ற நடைமுறை. இந்த நரைமுடி திரைச்சீலை போன்ற ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த ஓவியமாக பெற்றவை நாம் காணும் இன்று பல்வேறு விதமான படங்கள் மூலம் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த பல பல கற்றல் முறையும் வரையறை செயல் தோற்ற நடைமுறை. நடைமுறை வாழ்வு தரும் வரலாறு படைசூழ் வண்ண ஓவியம் தடை எது என அறிந்து உடை காவல் காட்சி திட்டம். இவைதான் நமது உடையாக காவல் காட்சி நமது உடல் உறுப்புகளை எவ்வாறு உடை காத்து கொள்கிறதோ அதே போல இந்த புதிய விசையாகிய புவி நம்மை காவல் காட்சி திட்டமாக ஒவ்வொரு பகுதியிலும் நாம் வாழும் காலத்தில் வாழும் கட்டத்தில் வாழும் நிலையில் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உடைக்காவல் காட்சி திட்டம் சின்னம் அறிகுறி சாட்சி கட்டம் போட்டு தளத்தின் அமைப்பு விட்டம் போட்டு வீடு ஆடை வட்டம் போட்டு நிறத்தில் நிலைப்பு என கூறி மீண்டும் ஒரு முறை இந்த பதிவினை கூறி இந்த 64,800 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். உருப்பொருள், பருப்பொருள், கருப்பொருள் தரும் வரும் வரையறை உண்டு. சிலை உருவம் கண்டவை மலைப்பகுதி குகைப்படம் கலை கொண்ட சான்று அங்கே தலைகால் வரைபட வரைவு அறிவு வளர் தலைமுறை வரைவு அறிவு வளர் தலைமுறை விரைவு திறன் பயிற்சி எழுச்சி. நடைமுறை திரைச்சீலை யாவும் வரையறை செயல் தோற்ற நடைமுறை வாழ்வு தரும் வரலாறு படைசூழ் வண்ண ஓவியம் தடை எது என அறிந்து உடை காவல் காட்சி திட்டம் சின்னம் அறிகுறி சாட்சி கட்டம் போட்டு தளத்தின் அமைப்பு விட்டம் போட்டு வீடு ஆடை வட்டம் போட்டு நிறத்தில் நிலைப்பு என இந்த வட்டம் போட்டு இவ்வாறு இந்த சிவப்பு நிற காவி பதிவு 64,800 ஆண்டுகளுக்கு முன்பு இவ்வாறு நிலை பெற்றுள்ளது என்பதை இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி.